காரியத் தடைகளை விலக்கி நாம் தொடங்கும் செயல்களை வெற்றியாக்கி தருபவர் விநாயகர். விநாயகரை வழிபடும் முறைக்கு காணாபத்தியம் என்று பெயர். விநாயகர் என்ற சொல்லுக்கு இவரை விட மேலானவர் இல்லை என்று பொருள். வெள்ளிக்கிழமை தோறும் அருகம்புல் தேங்காய் கொண்டு பூஜிப்பதோடு கணபதி ஹோமம் செய்து வந்தால் நீண்ட ஆயுளும் செல்வமும் வந்து சேரும். ஓம் ஹம் கணபதியே நமக என்ற விநாயகர் மந்திரத்தை காலையும் மாலையும் 108 முறை சொல்லி வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும். விநாயக பெருமான் பிரணவ மந்திரமான ஓம்கார உருவமாக திகழ்கிறார். விநாயகரின் உருவத்தில் அனைத்து கடவுள்களும் வாசம் செய்கின்றனர். தொப்புள் பிரம்மதேவர், முகம் விஷ்ணு, கண் சிவன், இடப்பாகும் சக்தி, வலப்பாகும் சூரியன் உள்ளனர். விநாயகருக்கு அனைத்து விதமான அபிஷேகங்களையும் விட தேங்காய் எண்ணெய் காப்புதான் பிரியமானது. வைணவ கோவில்களில் வீற்றிருக்கும் விநாயகர் தும்பிக்கையாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார். விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் பிரியமானது வன்னிமரம். இந்த மரத்தின் இலைகளால் விநாயகரை பூஜித்து வழிபட்டால் சனி பகவான் தோஷம் நம்மை நெருங்காது.